புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் 2 புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு இதில் இருந்துதான் கேள்விகளே வரும். புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்.comல வாங்குங்க. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் நீதி கெட்டது யாரால்? உரையாற்றுவோர் பேராசிரியர் மோகன் கோபால், தோழர் பாலன், தோழர் மருதையன். ஒருங்கிணைப்பு தோழர் மத்தூர் சத்யா. நாள் 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. பல்வேறு வேலைப்பளு காரணமாக விசாலக்கிழமை அப்டேட்டு கொஞ்சம் சிலிப்பாயிடுச்சு. என்ன கிழமை? நீ இன்னைக்கு சனிக்கிழமை. விசாலக்கிழமை அப்டேட்டை விட்டுட்டோம். ஸோ அதை வந்து ஐயா வந்து யூடியூப் டச் நமக்கு வீடியோ போடலையே. அதெல்லாம் இல்ல, இப்ப அவர் டெய்லி விசாலக்கிழமை ஆகுறாரு. அப்படியா? டெய்லி அதிரடி வேலை தான் இப்ப. அதனால வந்து ஒரு இப்ப சனிக்கிழமை ஸ்பெஷல் பிரஸ் மீட் ஒண்ணு போட்டிருக்காரு. ஒரு 7 நிமிஷத்துக்கு சனிக்கிழமை பிரஸ் மீட் போட்டு வியாழக்கிழமை வாங்க நான் நீங்க சொல்றேன்னு சனிக்கிழமை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு சுவாரஸ்யமான சுவை மிகுந்த விஷயங்களை வந்து ஐயா நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடந்தா கூட, ட்ரம்ப் மட்டும் நடக்குது, பீகார்ல வந்து எஸ்ஐஆர் நடக்குது, இவ்வளவு பஞ்சாயத்து வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு மருத்துவ ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இவ்வளோ வந்து விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்தாலும் இந்த பாமக கலைபுரங்கள் இருக்குல்ல, அதுதான் ஒரு முக்கிய இடம் பெற்று இருக்குது. அது ஒரு டேஸ்ட், அது வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டு இருக்குது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்தேன். ஏன்னா இந்த தேர்தல் ஆணையம் வேற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட பட்டியலை வெளியிட்டு இருந்தது. அதுல வந்து பாமகவோட அட்ரஸ் அன்புமணி ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாச்சு. அன்புமணி ஆபீஸ்னா என்ன, ராமதாஸ் ஆபீஸ் எல்லாம் ஒண்ணுதானே? என்னடா பிரச்சனை? அன்புமணி ஆபீஸ் சொன்னாப்ல இல்ல, அன்புமணி ஆபீஸ்னு சொல்லாத. அவரோட இன்னும் பாமக அன்புமணி ஆபீஸ் டி நகர்னு அப்படி சொல்லி தெளிவா. டி நகர்ல இருக்கிற அன்புமணி அவரோட ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அவரு தான் சொல்லிட்டாரு, பனையூர் தான் என் ஹெட் குவார்டர்ஸ், அங்க வாங்க அப்படின்னு. வாங்க எல்லாம் அங்க வந்துருங்க. அவர் ஐயா வந்து அதுக்கு மேல அன்னைக்கே நான் செத்துட்டேன்டாப்ல. ஐயா அன்னைக்கே நான் செத்துட்டேன் அப்படின்ட்டு ஐயா வந்து ஒருபடி மேல போய் தைலாபுரம் தான் தலைமைச் செயலகம், எங்களுக்கு ஒரே கிளை தான், எங்களுக்கு வேறக்கும் கிளைகள் இல்லை. ஐயா அது உண்மைதான். பாமக தைலாபுரத்துல மட்டும்தான் இருக்கு, தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே கிடையாது. விழுப்புரம் தானே கட்சி இல்ல, கட்சி சொல்ல நாஞ்சில் சமன் சொல்லுவாங்க. விழுப்புரம் தானே கட்சி இல்ல, கட்சி. அவரு கொஞ்சம் நிறைய சொல்லிடுவாரு, வேண்டாம் அதை விட்டுருங்க, அடுத்ததுக்கு வந்துருவோம். நான் ஒண்ணுமே சொல்லி இல்லை, அதுவும் அடுத்துக்கு வந்துருவோம். அந்த வகையில் வந்து இப்படி ஒரு சிக்கலான விஷயம் ஐயா சொன்னதுக்கே வந்து தேர்தல் ஆணையம் மறுத்து பேசியிருக்குது, மறுப்பு ஒரு வெளியீடு இருந்திருக்கு. அதை பத்தி ஏதாவது பேச போறாரு. மறுப்பு என்ன வெளியிட்டது? அதான் சொன்ன அட்ரஸை மாற்றி வெளியிட்டு இருக்குல்ல. தைலாபுரம் தான், நான் தான் தலைவர், நான் தான் கட்சி, தைலாபுரம் தான் வந்து தலைமை அலுவலகம்னாரு. இப்போ அதை மறுப்பு போட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, அதை பற்றி ஏதாவது பேச போகிறாருன்றதை நான் அந்த 7 நிமிஷம் உட்காந்தேன். அது மறு விசாலக்கிழமையாக தான் இருக்குது. அது திரும்பி திரும்பி ஒரு இல்லை முக்கியமான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னன்னா, இதுக்கு கீழே மைக்கு வச்சவன்னு கண்டுபிடிச்சு, சேரு கீழே தான், சேரு கீழே மைக்கு வச்சவன் எவன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாருங்கய்யா? என் மகன் தான். வேற யாரு? அப்பாவையே வேவு பார்த்த மகன் வந்து உலகத்துல இருக்க மாட்டாருன்னு சொல்லுவீங்க, இருக்காரு, அது என் பிள்ளைதான். கமல் மாதிரி பேசுறாரு, இருக்கிறாரு, அது என் மகன் தான், என்ன பண்றது. அதனால வந்து நான் வழக்கு கொடுத்துருக்கேன். இங்க விழுப்புரம் வரணும்னா விழுப்புரத்துல வந்து நாங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வழக்கு கொடுத்துருக்குறோம். இது இல்லாம சைபர் கிரைம்ல ஒரு வழக்கு வர கொடுத்துருக்குறோம். இதுல அன்புமணியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. மருத்துவக் கல்லூரி ஊழல் வழக்குல சிபிஐ ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கிறான். அது வேற அப்படியே இருக்கு. இப்ப ஐயா வந்து இந்த வழக்கு வேற இது கீழே சேரை கீழே அப்படின்னு ஒரு கேஸ். இதுல சைபர் கிரைமுக்கு ஸ்பெஷல் கேஸ் வேற. இதுல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா? இவங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு, யாருக்கு? காவல்துறைக்கு உதவியா இருக்கட்டும்னு ஐயா பிரைவேட் ஏஜென்சி வேற ஒன்று அமர்த்தி இருக்கிறாப்புல. இது எங்க வச்சிருக்கிறாங்க, யார் எங்க இருந்து இயக்குறா, இது யார் யார் வச்சிருக்கிறத கம்ப்ளீட்டா அவங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு. இது மட்டும் இல்ல, போன அன்புமணி வந்து பிஸியா வச்சிருக்காரு. அன்புமணி வந்து இந்த மாதிரி விஷயங்களை பிஸியா வச்சுக்கணும் அப்படின்னு உங்களை கேஸ். போன விசாலக்கிழமை வேற பாமக அப்படிங்கிற பேரை வந்து என்ன தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி போற நடைபயணத்துல பாமக பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடி பயன்படுத்தக்கூடாது, அன்புமணிங்கிறதுக்கு பின்னாடி ராமதாஸ்னு ஒரு போடக்கூடாது, தேவைப்பட்ட இன்சியல் 6 வேணா போட்டுக்கிட்டோம்
அப்படின்னு சொன்னார்ல. கூடுதலா அவருடைய ராமதாஸ் அவர்கள் ஆதரவாளர்களை அனுப்பி டிஜிபிட்ட நினைக்கிறேன் ஒரு இது ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அன்புமணி அவர்களோட பயணத்துக்கு வந்து நீங்க அனுமதி கொடுக்க கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படின்னு யாரு ஐயாவே சொன்னாரு. பாட்டில் முனி பாட்டில் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். நேற்று ஒரு மீட்டிங்ல ஏதோ பப்ளிக் மீட்டிங் நடக்குது. அதுல அன்புமணி யாரோ பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒரு பையன் வந்து அவுட் வச்சுட்டான். அவுட் வச்சா கீழே டப்பு டப்பு மேடையிலே பேசுறப்பல கண்ணா முன்னான்னு உன்னை எல்லாம் படிக்க வச்சு வந்து உனக்குலாம் படிப்பு சொல்லி கொடுத்தா பத்தியா எங்களை சொல்லணும் அப்படின்னு ஒரு ராஜா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறாப்புல. ஒரு சேவியர் மெண்டல், சேவியர் தான். அவன் தவறு செஞ்சுட்டா சரி விட வேண்டியதானே. இதான் படிச்சு எவ்வளவு படிச்சாலும் நாகரிகம் எடுக்காது கண்ணாபுன்னு பேசுறாப்புல மைக்கில். இவர் ரொம்ப நாகரிகமான ஆளு. எப்படி தெரியுமில, அம்மா பாட்டிலால் அடிப்பாரு அந்த அளவுக்கு. அப்பாவுக்கு வந்து கீழே பக்கு வச்சு வேடிக்கை புத்தி புத்தி வளர்த்த புள்ள மேகலை இன்னும் வைக்க விட்டு போகலங்கிற மாதிரி தாம் புள்ளையே இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வந்து நிப்பான்னு என்னைக்கா நினைச்சிருப்பாரு அவரு. ஐயா வந்து சொல்றாரு. இப்படி நீங்க சொன்னாப்புல அன்புமணி அவர்கள் வந்து பிஸியாவே வச்சிருக்கிறது சுத்தி அப்பா ஒரு பக்கெட்டு வழக்கா போட்டுட்டு இருக்கிறாரு, பாஜக ஒரு பக்கெட்டு வழக்கு வச்சுக்கிட்டு வா கமான் கமான் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காப்புல. இப்படியாக போயிட்டு இருக்குது. இதுல வந்து ஐயா மேற்கொள்ளலாம் காட்டுறாப்புல. பாட்டு போடல இன்னைக்கு நான் இன்னைக்கு ஏதோ பாட்டு எதிர்பார்த்தேன். ஏதாவது போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும் அப்படி ஒரு பஞ்ச் ஒன்று வச்சிருக்கிறாரு. உங்களுக்காகவே நான் எடுத்து வந்திருக்கேன். என்னது? ஜஸ்ட் ஃபார் யூ. ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க. தந்தையை மெய்ய தனையன் இருக்கக்கூடாது சொன்னது நம்முடைய பிரதமர், சொன்னது நம்மளுடைய பிரதமர். ஓ பாட்டு இல்லாட்டி அவரே பாட்டு டியூன் போட்டுறாரு. டிஆர் மாதிரி அவரே கம்போஸ் பண்ணிடுறது. பக்கத்துல ஒரு செய்தியாளர் இருக்கிறாரு. நீங்க வந்து கூட்டணிக்குள்ள வரீங்களாமே அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா? நீ தான் சொன்ன, நான் எங்க சொன்னேன்? நீ தான் சொன்ன, நீ தான் சொன்ன, நீ தான். பாவம் ஒரு என்னன்னு தெரியல. ஐயா வந்து நல்லா இருந்த மனுஷன். ஐயாவுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஸ்பான்டேனிட்டி இருக்குண்ணே. இப்போ ஒரு விஷயத்தை அப்படி போட்டோம்னா அதை வச்சே ஒரு பாட்டு உருவாக்குறது. கிரியேட்டிவ் மைண்ட் யோசிச்சு பாருங்க. இத்தனை வயசுலயும் கிரியேட்டிவிட்டியா இந்த மைண்டை எல்லாம் அன்புமணியை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி அப்படிங்கிறது கேள்வி. இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரு. இதுல இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா ஐயா பாக்குறது பூரா பிரதமர் ஸ்பீச் தான். ஆமா, பிரதமர் ஒரு இடத்துல பேசிக்கிறார், பிரதமர் அங்க பண்ணிருக்காரு, பிரதமர் தான் அப்படியே ஃபாலோ அப்லயே இருக்கிறார். ஐயா அந்த மீறிய தனயனாக இருக்கக்கூடாது, தனயனாக இருக்கக்கூடாது அப்படின்னு யார் சொன்னது? பிரதமர். பிரதமர் ஐயா நல்லா ராகம் போடுறாரு. சரி ஓகே, இது ஒரு தரப்புனா ஐயா பேசும்போது கேக்குறாங்க பீகார்ல வந்து எஸ்ஐஆர் பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா? அப்படியா பீகார்ல கேட்டிருக்காங்களா அவங்க? அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு என்னன்னா ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து டெய்லி அறிக்கை விடுவாரு. எதிர்கட்சியா இல்லாட்டி கூட இன்னொரு எதிர்கட்சியா செயல்படுவாரு. டெய்லி அறிக்கை வரும். யார் சொன்னது? ஈஃபோரியா மணி. ஈஃபோரியா மணி தான் சொன்னாப்புல. தமிழ்நாடு அரசியல் முக்கியமான ஒரு அறிக்கை. அவங்க கட்சியில சொல்லிக்குவாங்க அதை. அவ்வளவு பெரிய ஆளு எல்லாத்தையும் பண்ணுவாரு, ஆளுங்கட்சிக்கு டஃப் கொடுப்பாரு, ஆளுங்கட்சி அடுத்த நாள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும் அப்படிலாம் பேசுவாங்கல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க. எஸ்ஐஆர்னு ஒரு பிரச்சனை. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களோட பேரை எடுத்து விட்டாங்க. எங்கடா ஏன்டா எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து சேர்க்க போறாங்க. இந்த 60 லட்சம் பேரை தமிழ்நாடு அங்க இங்க சவுத் இந்தியாவில சேர்க்க போறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிதான் அதுக்கான பிளான் பண்ணிக்கிறோம்ல. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேரும் என்னவோ வந்து இங்க இணைக்கிறது. அதுக்கான பிளான் தான் இருக்குது. அங்க உள்ள எதிர்கட்சியில உள்ள அந்த தேஜஸ்வி யாதவ் அந்த ஆளுக்கே பேர் இல்லைங்கிறாங்க. இப்ப அவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது நார்த் இந்தியா முழுக்க. அந்த மாதிரி அங்க கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, போராடுறதுக்கு ஆள் இல்லை, எதுக்கும் ஆள் கிடையாது. இஷ்டமானவருக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை எதிர்த்து ஏதாவது செய்யன்னா செய்ய மாட்டேங்கிறாப்புல. எழுதுறதே இல்லை, அறிக்கையே போக போக தெரியும் பாமக இருக்கா இல்லையான்னு புரியும். இல்ல எழுத வேண்டியதானே. கடைசி ஒரு எனக்கு தெரிஞ்சு 2-3 மாசமாவே அறிக்கை வர்றதில்ல இருந்து. அவருக்கு வந்து இந்த பாமக அன்புமணி கூட விளையாடுறதே வேலையா போச்சு. அவருக்கு இந்திய மக்களை பத்திய கவலை எல்லாம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை பத்திய கவலை இல்ல, அவருடைய மக்கள் கவலையே அவருக்கு பெருசா இருக்கு. விடிஞ்சா எந்திரிச்சா அப்ப அன்புமணி கூட விளையாடணும். இன்னைக்கு என்ன கேம் மாத்தி என்னன்னு சொல்லி திட்டலாம். அதாவது பாமகன்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு கீழே உள்ள தொண்டர்கள் வந்து எவ்வளவு வந்து நம்பிக்கையா, எவ்வளவு வீரமா, எவ்வளவு எகத்தாளமா, எவ்வளவு தேனாவிட்டா
பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா ஒரு நாள் பாமக உள்ளவங்க. இன்னைக்கு யாரு பக்கம் பேசுறது தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னு பேசுறது? ஐயா ஒண்ணு சொல்றாரு, நம்ம ஐயா பக்கமா சின்னையா குழம்பி போய் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க பாமகக்காரங்க. யாரு பக்கம் பேச? ஏன்னா காரி துப்புது ஊரு. என்னன்னா அந்த கட்சி இந்த கட்சி, நீங்க பெரிய மக்களுக்கான கட்சி, வன்னிய மக்களுக்கான கட்சி அப்படி இப்படின்னு பேசுனாங்கல்ல. அவங்கதான் சொன்னாங்க. அப்படின்னு இவங்க மட்டும்தான் அதான் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்களை ஏமாத்தி பாமக உள்ள மக்களை ஏமாத்தி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அடிச்சுட்டு தெரியுறாங்க. இதே கட்சி முக்கியமா அப்பம் உள்ள ஈகோ சண்டை முக்கியமானு பார்த்தா அப்பம் உள்ள ஈகோ சண்டை தான் முக்கியமா இருக்குது. அப்ப கீழே உள்ள அந்த வன்னிய மக்கள் அந்த பாமக தொண்டர்கள் என்ன கதி என்ன வருது? என்னைக்கே காலப்பட்டிருக்கோமா? இல்ல அவங்க அவமானப்பட்டு தான் நிக்கிறாங்க இப்ப. ஏன்னா ராமதாஸ் எவ்வளவு பெரிய ஆளு, அன்புமணி எவ்வளவு இதை செஞ்சாரு அதை செஞ்சாருன்னு போய் மாறு தட்டி நிற்பாங்க சம்மந்தம் இல்லாம. இப்ப எங்க போய் என்ன பேசி நிற்பாங்க? இங்க மொத்தம் வாங்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களா? கவலைப்பட்டாங்களா? ஆரம்பத்துல இருக்காங்க அந்த மாதிரி நாட்கள்லாம் இருக்குது. நான் என்ன சொல்றேன், இவங்க தான் 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்க மாறி மாறி, நாங்க வன்னிய மக்களுக்காக மக்கள் இவங்க எல்லாம் வந்து எப்பயே தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு இப்போ ஓட்டு போடுறாங்க? விழுப்புரம் தானே கட்சி இல்ல. இதுல கூத்தா அவர்கிட்ட கேக்குறாங்க எஸ்ஐஆர்ல என்னங்க நிலைப்பாடு அப்படின்னா, அதெல்லாம் போலீஸ் பாத்துக்கோ. அப்ப நீங்க என்ன பார்க்க போறீங்க? நான் ஏன் என்ன ஸ்டேட்மெண்ட் இது? போலீஸ் பாத்துக்கோ. இதே திமுக இருக்கட்டும் பக்கமா எழுதுறது ஒண்ணும் இல்ல. திமுகவோட இந்த அப்பம் உள்ள பிரச்சனை திமுகவில் நடந்திருந்தா இன்னும் ஈஃபோரியா கும்பல என்ன பண்ணிருப்பாங்க? டெய்லி எத்தனை வீடியோ இறக்கிருப்பாங்க. தமிழ்நாடு அவ்வளவுதான், திமுக அவ்வளவுதான். இதுதான் வேலை. இது நீ குடும்ப அரசியல் கொண்டு வந்தா இதுதான் குடும்பம், தமிழ்நாடு கிட்ட குட்டிச்சராவிடும் அது அப்படின்னு பேசுவாங்களே. இப்ப வன்னிய மக்களோட பிரச்சனை என்ன, பாமக தொண்டர்களோட பிரச்சனை என்ன, எவனாவது பேசுவானா? இல்ல இப்ப கலைஞருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்றேன், இது வந்து அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்ததப்ப இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி ஏதாவது நடக்கணுமே. இறந்து போன கலைஞருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடியே செத்து போன அண்ணா வரைக்கும் நீங்க தோண்டி எடுத்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா திமுக ஈஃபோரியா கும்பலுங்கிறோம். திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அதே வேற ஒருத்தருக்குன்னா வேற ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இந்த ஈஃபோரியா இப்ப வந்து அட்வைஸ் பண்ணலாம்ல. இன்னொன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும், பாமகங்கிறது என்னைக்குமே மக்கள் சார்ந்து அவங்க கவலைப்பட்டதோ இயங்கினதோ கிடையாது. எல்லாத்துலேயும் அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபம் வச்சு தான் இயங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பாமக வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து எம்பியா போனாப்புல, அவர் வந்து அன்னைக்கு ரிலீவ் ஆக போற கடைசி நாள் அன்னைக்கு கூட அவர் ஆப்சென்ட்டுங்க. இப்ப ஒன்றும் இல்லை, ஒரு அப்துல்லா அண்ணா வந்து எம்பியா இருந்தாரு, அவர் ரிலீவ் ஆகி வந்துட்டாரு. இப்ப நேத்த முந்தானத்தை டிபேட்ல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் அவ்வளவு விஷயங்கள் வந்து பகிர்றாரு. இந்த மொமெண்ட் இப்படி இருந்துச்சு அப்படி இல்ல மேட்ரு. அவர் ரிலீவ் ஆனே கடைசியா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. பழனி அம்மன் ஒரு இந்து கோயிலுக்கு ஒரு ஸ்டேஷன் கோயிலுக்கு சித்தர் கோயில் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து ரயில்வே ஸ்டாப்பிங் இல்லாமல் இருக்குது. மக்கள் நிறைய பேருக்கு வந்து போகிறாங்க, நிறைய பேர் மக்கள் வந்து அங்கே ஸ்டாப்பிங் ஒன்று கேட்குறாங்க, ரயில்வே ஸ்டாப்பிங்கு அதை பண்ணி கொடுங்கன்னு கடைசியாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு கடைசி நாள் முதற்கொண்டு அவர் கோரிக்கை வச்சுட்டு இருக்கு. அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் கோட் பண்ணி சொல்கிறாரு. நாங்கள் வந்து அந்த பேனலில் இருந்தப்போ இப்படி பண்ணோம், இதில் இவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு. இல்லை ஒரு ஆர்வம் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். ஒரு முக்கியமான பொறுப்பு போகிறோம்னா ரெண்டாவது பொறுப்பு ரெண்டும் இருக்கணும். இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா எதுக்குயா போகிறீங்க நீங்கள்? நான் கேட்குறேன், சும்மா வீட்டுல கிடக்க வேண்டியது. அந்த பொறுப்பை வேற யாருக்கா கொடுத்தா அவங்களே வேலை பார்ப்பாங்கல்ல, வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அந்த மாதிரி இப்போ எஸ்ஐஆருங்கிற பிரச்சனைக்கு நேற்று வந்து ராசானா வந்து இந்தியா டுடேக்கு ஒரு இந்தியா டுடே கேட்டேன் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு இங்கிலீஷில். அது வந்து அவ்வளோ விவாதமாக அது ஒன்று போய்கிட்டு இருக்குது. திமுக குறிப்பாக முதல்வர் அவர்கள் எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு பதிவு போடுறாரு. அதை ஒட்டி அதுக்கு வந்து விளக்கம் அளிச்சிருக்கிறாரு. தெளிவாக ஏன் வந்து திமுக எதிர்க்குது, திமுகவுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. இங்கே இவ்வளோ பேர் பேசுகிறாங்கல்ல, நீங்கள் ஒரு அறிக்கை ஒரு ட்வீட்டு அதை பற்றி ஏதாவது எதிர்கட்சியுமே ஒன்றும் பேசலையே. அவர் என்ன சென்டர் இது ஆபத்து என்னன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் தான், விசிகாவா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், தொடர்ந்து இவங்க தான் எஸ்ஐஆரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல எவனா இதை பத்தி பேசி பாக்குறீங்களா? அவர் ஒரே வார்த்தையில கடந்து போறாரு, அது போலீஸ் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு கடந்து போறாப்புல. இன்னொரு ஹிஸ்டரியெல்லாம் சொல்றாரு, பொதுக்குழு கூட்டம் வந்து நான் அந்த வர 7ஆம் தேதி கூட்டம் இருக்கிறேன், அது எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன். ஆனா பாமக நான் தான் சொல்லி இன்னொருத்தர் பேர் கூட சொல்ல மாட்டாரு, இன்னொருத்தர் 10ஆம் தேதி கூட்டுறாரு. அது வந்து சட்டவிரோதமானது. கட்சி என் கட்சி பேரில் அவர் எப்படி கூட்டலாம், அதெல்லாம் கூட்டக்கூடாது. அவர் பாடம் எடுக்கிறாரு. இப்போ ஒரு பொதுக்குழு கூட்டணும்னா 10-15 நாளைக்கு முன்னாடி இந்த தேதியில் கூட்ட போகிறோம்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் லெட்டர் அனுப்பணும். நான் அதை கரெக்டாக பண்ணிட்டேன்.
ஆனா அதை பண்ணல. இதெல்லாம் இல்ல இதெல்லாம் எப்ப சொல்லி கொடுத்துருக்கேன், எல்லாம் எப்ப சொல்லி கொடுத்து கூட்டு போய் ஒன்றிய அமைச்சர் உட்கார வச்சிங்கல்ல, அப்ப சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உட்காந்து அரசியல் பாலபாடம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா அவரு கேட்கவே தயாரா இல்ல. ஸோ இப்படியாக பிரஸ் மீட்டின் வழியாக அரசியல் போர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்திட்டு இருக்கிறாரு. கூடுதலா சொல்றாரு, போன பொதுக்குழு கூட்டம் கூட இல்லை, கட்சியை பலப்படுத்தணும் ஏன்னா தேர்தல் வர இருக்குது அப்படின்னு கட்சியில் இருக்கிற 108 மாவட்ட செயலாளர் கூப்பிட்டேங்க. ஒரு 8 பேர் தான் வந்தாங்க. மீதி 100 பேருக்கும் ராத்திரி 3 மணி வரைக்கும் போன் பண்ணி அதையும் வந்து போகாத அப்படின்னு வந்து நிப்பாட்டி வைக்கிறாருங்க அவரு. சரிங்க, அதான் என்ன பண்ணீங்க, அது ஜெயலலிதா மாதிரி 100 பேர்த்தி டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஜெயலலிதா பண்ணாங்க இல்லையா, அரசு ஊழியர்களை வந்து ஒரே கையெழுத்துல டிஸ்மிஸ் அப்படின்ற மாதிரி நான் ஒரே கையெழுத்துல 100 பேர்த்தி டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நான் டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஒழுங்கா வேலை செய்யற 100 பேர்த்த நான் போட்டேன். இந்த அறிவும் தெளிவும் ஐயாக்கு எப்போ இருந்திருக்கணும். ஒன்றிய அமைச்சராக உட்கார வச்சிங்கல்ல, அப்பயே ஒரு வருஷத்துலயே என்னமோ என்னால முடியலப்பா நான் வந்துடுறேன்னு சொன்னார்ல, அப்பயே சரி வா மகனே உன் சத்துக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யற ஆளை அப்பயே போட்டிருந்தீங்கன்னா கட்சி உருப்பிட்டுருக்குமா இல்லையா? ஐயா எல்லாரும் வந்து ரொம்ப டூ லேட்டா அஃபிடவிட் கொடுக்குறீங்க. அதனால இந்த வாரம் இந்த மக்கள் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், உங்களோட ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். இது வந்து இந்த மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். திமுகவுனா ஒரு ஸ்டாண்டு, மற்ற கட்சிகளும் ஒரு ஸ்டாண்டு, பார்ட்டிகளுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டு. இதே விசிகால ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கணும், அவ்வளவுதான் நேரம் போய் ஏன் நீங்க கூட்டணிகள் இருக்கணும், நீங்க வெளில வரலாம்ல. விசிகா இப்ப வந்து திமுக இன்ஃபுளுன்ஸ்னால அந்த பிரச்சனை சாப்பிட்டா தடை கொடுக்க முடியுமோ ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அவ்வளவு சாப்பிட்டா பிரஸ் வந்து தடை கொடுக்குது. ஐயா அப்படிங்க இப்படி சொன்னீங்களே ஐயா, அவ்வளவுதான் அந்த லெவல்ல தான் டீல் பண்ணுவாங்க. இதுதான் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கொடுக்குற ஊடக சொகுசு. அதனால இந்த வார ஸ்பெஷல் விசாலக்கிழமை அப்டேட் வந்து இவ்வளவுதான். மீண்டும் அடுத்த விசாலக்கிழமை சந்திப்போம்.